நான் எந்த விஷயம் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் வந்து ஹாப்பினஸ் குடுக்கு. அதாவது நம்ம என்ன நெனச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு கரெக்ட்டான அவேர்னஸ், கரெக்ட்டான விழிப்புணர்வு இல்லாம, உங்களுக்கு என்ன செஞ்சா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க யாரும் பண்றதில்ல. அடுத்தவங்க என்ன பண்றாங்க, அத பார்த்து அதே மாரி நான் செஞ்சு நான் சந்தோஷம் அடையுது. இது பேரு உண்மையான சந்தோஷம், ஆனந்த நிலை கிடையாது. அதாவது ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒண்ணு செயல் செய்றாங்க. அதனால அவிங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதே செயல் நான் செஞ்சா தான் எனக்கு சந்தோஷம் வரும் அப்படி நீங்க மைண்ட் செட்குள்ள புகுத்தி வச்சிருக்கீங்க. அதனால தான் இப்ப வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி எல்லாருமே பிறக்கிறோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் போறோம், டிகிரி வாங்குறோம், சம்பாரிக்கிறோம். மறுபடியும் இதே தான் ரொட்டீன். அங்க பார்த்தாலும் அதுதான், நான் பார்த்தாலும் அதான் பண்றேன், அவங்க பார்த்தாலும் இதான் பண்றாங்க. சுத்தி எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நீங்க இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, எதுக்கு நம்ம இங்க வந்தோம்? அதுக்கு தான் இந்த லைஃப் அப்படிங்கிறதா? இந்த பிறப்பு எதுக்கு எடுத்தோம்? கொஞ்சம் நிதானமா நின்னு யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த லைஃப்ல வந்து எத்தனையோ நீங்க என்ன செயல் வேணாலும் செஞ்சிருக்கலாம். எந்த தொழில வேணாலும் இருக்கலாம். எந்த ப்ரொஃபஷன்ல வேணாலும் நீங்க இருக்கலாம். உங்களை விட கிங்கா இந்த ப்ரொஃபஷன்ல ஆல்ரெடி ஆண்டுட்டு போனவங்க கண்டிப்பா இருக்காங்க தானே. அதை இன்ஸ்பயர் ஆகி தான் நீங்க இந்த விஷயத்துக்குள்ள வந்திருப்பீங்க. அப்போ நம்ம இன்னொருத்தவங்க செஞ்சதை தான் திருப்பி செஞ்சு அதை நம்ம சந்தோஷம்னு நினைச்சு சந்தோஷம் ஆயிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா இந்த பர்பஸ் ஆஃப் இந்த லைஃப்ல வந்து என்னதான் நம்ம பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம், என்ன பண்ணுனா நமக்கு சந்தோஷம் இந்த லைஃப்ல கிடைக்குது அப்படிங்கிறத நிதானமா பொறுமையா நீங்க அவேர்னஸோட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உயிர் சக்தியை உணர்றதை தவிர இங்க எதுவுமே கிடையாது. இந்த உயிர் சக்தியை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா மிக பெரிய, அதாவது ட்ரிங்க்ஸ் பண்றவன் வந்து நைட்டு தண்ணி அடிக்கிறான் அப்படின்னா, காலையில அவன் போதை நிலை இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அந்த போதை நிலை போயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த சந்தோஷம் போயிடுது. ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா ஒரு 5-10 நிமிஷம் சந்தோஷம், அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் போயிடுது. இந்த மாதிரி படம் பார்க்குறாங்க, தன்னோட நடிகர் ஸ்க்ரீனில் வராங்க அப்படின்னா, அப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதே படம் 50வது நாள் தேட்டரில் போட்டால் நீங்கள் போய் பார்ப்பீங்களா? முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பல விஷயமுமே வந்து ஆரம்பத்தில் ஒரு விஷயம் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து சலிச்சு போயிடும், போர் அடிச்சு போயிடும், இந்த மாதிரி போயிடும். சரி, எனக்கு இது எது பண்ணியுமே சந்தோஷம் வரல, எனக்கு முழுமையாக நான் ஒரு விஷயம் பண்ணால் சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த உயிர் சக்தியை உணர்ந்தால் மட்டுமே உனக்கு வந்து இடைவிடாத சந்தோஷம், பேரானந்தம் அப்படிங்கிறது உனக்குள்ள மட்டும்தான் இருக்குது. உங்களுக்குள்ள தான் அந்த சக்தி நிலையே இருக்கு. ஸோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும். அதோட அவேர்னஸ் நமக்கு தேவை. உங்கள் குழந்தைகளுக்கு அதோட விஷயத்த சொல்லி கொடுங்க. நீங்களும் அது மாதிரி நடக்க கற்றுக்குங்க. இதுதான் ஃபார்முலா. இதை தாண்டி எதுவுமே கிடையாது லைஃப்பில். ஸோ இதை நோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் எப்பவுமே ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியும். ஸோ நமக்கு இந்த உயிர் சக்தியை ஈஸியாக நம்ம இந்த கலியுகத்தில் நம்மளால் வந்து உணர முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாமம். இந்த சக்தி வாய்ந்த ராமநாமத்தை நீங்கள் தினசரி உங்கள் வாழ்க்கையில் முறையாக கற்றுக்கிட்டு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நிலைக்கு போக முடியும். ஜெய் ஸ்ரீராம்.